ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளோர் மேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 காட்டன் சாரீ பழைய சாரீ எடுத்திருக்கேன். நான் அதில் ஃபஸ்ட்டு அந்த பார்டர் ஜரிகை பார்டர் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது பிசுறாக வரும் உங்களுக்கு. இப்போது நான் 2 சாரீ எடுத்துக்கேன், லைட் கலரும் டார்க் கலரும். ரெண்டும் 4 இன்ச்சு அகலத்துக்கு லென்த் வைஸாக நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த 3 பீஸ் அதில் 3 பீஸ் எடுத்து சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அந்த லைட்டில் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நார்மல் பின்னல் மாதிரி நல்லா பின்னிடுங்க. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பின்னிடு வச்சுருங்க. டைட்டாக பின்ன வேண்டாம், கொஞ்சம் மீடியம் லூஸாகவே பின்னிட்டுருங்க. அப்போ தான் நம்ம பின்னு நுழைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இன்னொரு சாரீ சொன்னேன் இல்லையா, அந்த சாரியில் ஒரு ஸ்டாண்ட் மட்டும், ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை ஒரு முனையை நம்ம இந்த ஜடை பின்னி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணியோட அதை ரப்பர் பேண்டோடு சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முனையை ஒரு சேஃப்டி பின்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜடையோட அந்த பின்ன ஒரு துணியை டார்க் கலர் சாரீ துணி, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பின்னு ஃபஸ்ட்டு அந்த சேஃப்டி பின்னு இருக்கிற முனையை அந்த ஃபஸ்ட்டு பின்னல் ஸ்டார்டிங்கில் ரப்பர் பேண்ட் போட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பின்னல் இருக்கு இல்லையா, அது சென்டர்லேருந்து விட்டு வெளியே இழுக்கணும். இழுக்கும்போது பார்த்திங்கன்னா சென்டர் மேலேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நடுவில் வருது பாருங்கள். அதனால தான் உங்களை அந்த துணியை இப்போ ஜாயின் பண்ண துணியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்க சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த நாட்டு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதே தான் போட்டாச்சு. இப்போ ஒன்று போட்டேன் பாருங்கள். இப்போ திரும்பவும் பக்கத்தில் அதே மாதிரி போடுங்க. உள்ளே பாருங்கள், உள்ளே நுழைச்சிட்டு நீங்கள் மேலே இழுத்தீங்கனாலே கரெக்டாக சென்டருக்காக வரும். அதனால தான் உங்கள் கை லெஃப்ட் ஹேண்ட் கையில் உங்களுக்கு பிடிச்சிக்க சொன்னேன் அந்த துணியை. கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் போட பழகிடலாம். பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு 10 நாட்டு போடணும். கண்டினியூஸாக போடணும், கேப் விடாமல் எல்லா பின்னல்லையும் போடுங்க. கண்டினியூஸாக ஒரு 10 பின்னலில் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டுட்டேன். 10 பின்னல் போட்டாச்சு. இப்போ இப்போ அதை நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. அதாவது ரவுண்டு ஷேப்பில் வர மாதிரி ஃபஸ்ட்டு நாட்டை 10வது நாட்டோட சேர்த்து இணைக்கிற மாதிரி நீங்கள் நாட் போடணும். அதனால் நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த நாட்டு வழியாக பின்ன விட்டுட்டு இங்கே 10வது நாட்டு போட்டிருக்கீங்களா, அதுக்கு கீழே, அதாவது நாட்டுக்குள்ளே விடக்கூடாது, அந்த பின்னலில் சென்டரில் விட்டு இழுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் அதே மாதிரி தான், ஆனால் என்னென்னா இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு நாட்டு 2 டபுளாக போடுற மாதிரி போடும். நாட்டுக்குள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட்டிலேருந்து மேலே 10வது நாட்டுக்கு போட்டிருக்க அந்த சென்ட்ரு ஜடையில் தான் ஜடை பின்னி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துணி பீஸில் உள்ளே விட்டு தூக்கணும். சேம் தான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிக்கோங்க அந்த துணியை, அந்த ப்ரௌன் கலர் துணியை. அப்போ தான் கரெக்டாக சென்டரில் அந்த பின்னு வரும், உங்களுக்கு நாட்டு மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. இதான் பேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா இதுக்கு மேலே ரொம்ப ஈஸி போடுறது. இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், அந்த சர்க்கிள் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு தெரியும், நம்ம ஜாயின் பண்ணியிருக்க ரப்பர் பேண்டில் அந்த துணி தெரியும் உங்களுக்கு. அது நம்ம கடைசியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல்ஸ் தெரியுதேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம அந்த ஹோல்ஸை மறைச்சிடலாம். இதை நம்ம கண்டினியூ பண்ணுங்கள். எல்லா பின்னல்லையும் வரிசையாக நம்ம கரெக்டாக உள்ளே விட்டு நாட் போட்டுட்டு வரணும். இது ஒரு நிட்டிங் மெத்தட் தான். பாருங்கள், ஒரு சேஃப்டி பின்னை வச்சு எவ்வளோ ஈஸியாக ஒரு மேட்டு நம்ம தயார் பண்ணலான்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அழகாக உட்காந்து நீங்கள் பின்னிட்டு வரலாம். இதை நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னை உள்ளே நுழைச்சி எடுக்கும்போது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சில சமயம் பின்னு ஓப்பன் ஆகிடும், உங்கள் கையில் குத்திக்க சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்து பண்ணுங்கள். அது மட்டும்
பெரிய பின்னாக இருந்தால் உங்களுக்கு ஈஸி போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் சர்க்கிள் போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டார்க் கலர் துணி இருக்கு இல்லையா, மெரூன் கலர், அது உள்ள நாட்டுக்குள்ளே பின்னை ஃபஸ்ட்டு நுழைக்கணும். அதுக்கப்புறமா அந்த பின்னல் வழியாக பிங்க் கலரு சாரீ இருக்கு இல்லையா, அந்த பின்னல் அதுக்கு சென்டரில் உள்ளே விட்டு மேலே ஊக்க எடுக்கணும். நம்ம சேஃப்டி பின்னை இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும். இந்த நாட் தான் கரெக்டாக ஒரே மாதிரி போட்டு வாங்க. ஒன்று டைட்டாக ஒன்று லூஸாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, பார்க்க அழகாக இருக்காது. ஏன்னா மேட் வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக தெரிகிற மாதிரி பெண்டான மாதிரி இருக்கும், ஒரே ஈவனாக இருக்காது. பாருங்கள், இப்போது ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடச்சிரும் உங்களுக்கு, நல்ல க்ரிப். இப்போ 2 லைன் நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், 2 முடித்த உடனேயே இப்போது ஒரு கேப் விட்டு அடுத்த கேப்பில் சேஃப்டி பின்னை எடுத்து நாட் போடணும். இது எதுக்காகன்னு சொன்னால் கொஞ்சம் லூஸ் கொடுக்கறதுக்காக. அதாவது என்னென்னா, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மேட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும், அதாவது பஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக வரத்துக்காக, ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காக அதை நான் இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி நடுவில் போடுறேன். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ஹோல்ஸ்லேயும் விட்டு எடுக்கணும், அதான் எல்லா பின்னல்லையும் விட்டு விட்டு எடுக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும், அப்படியே மேலே சுற்றி வருது பாருங்கள். அந்த நாட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாத சாரீ வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம், நம்ம மேட்டை பின்ன போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த 2 லைனும் போட்டு காட்டிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், இப்போவே பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக 2 சாரியோடதும் நான் கிழிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஃபுல்லாமே நான் போட போகிறேன். நல்லா பெரிய மேட்டாக வரும். இது நீங்கள் கண்டினியூஸாக போடணுன்னு கூட கிடையாது, எப்போ டைம் இருக்கோ உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுட்டு வரலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் ஆக்சுவலாக போடும்போதே. நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் வெளியே, ஆனால் அது நம்மளே பண்ணுறது எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அதை பார்த்தோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த ப்ரௌன் கலர் துணி தீர்ந்துடுச்சு. அதனால் அடுத்த இன்னொரு துணியை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ சாதாரண ஊசி நூல் வச்சு தான் ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப துணி விட்டு தைச்சிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் மொத்தையாகிடும். உங்களுக்கு தடிமன் ஆகிடுச்சுன்னா உள்ளே விட்டு எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஒரு 1/4 இன்ச்சு இது வச்சு தைச்சிக்குங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அதே நாட்டை. இப்போ அந்த நாட் முடித்த உடனே பாருங்கள், இந்த நாட்டு வந்து இப்போ அந்த பிங்க் கலர் துணி காலி ஆகிடுச்சு. அடுத்தது அது வந்து நம்ம 3 துணியும் சேர்த்து தனித்தனியாக எடுத்து ஜாயின் பண்ணி மறுபடியும் பின்னல் மாதிரி போட்டுக்கணும். இல்லைன்னா நீங்கள் முதல்லையே வந்து இன்னொரு 3 துணியில் பின்னல் போட்டு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து தனித்தனியாக தான் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு பின்னல் போட்டு இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியாக இருக்கிற மீதி துணியை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓரளவுக்கு சின்ன பீஸ் விட்டுட்டு ஒரு 2 இன்ச் அகலத்தை விட்டுட்டு அதை வந்து நல்லா நீங்கள் பின்னல் மாதிரி போட்டு அதோட லாஸ்ட் எண்டு பார்த்து ஜாயின் பண்ணோம். நான் இந்த முடித்தது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்துச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நேராக தான் முடிச்சிருக்கோம் பாருங்கள். அப்போ தான் அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக கிளியராக தெரியும். இப்போ வந்து சென்டர் பார்ட்டை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சென்டர் பார்ட்டில் அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் எடுத்துட்டு அந்த துணி நல்லா சுருட்டி உள்ளே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க நல்லா. அப்பயும் கேப் தெரியும், அதனால் நான் ஒரு ஸ்கொயர் துணி எடுத்து அந்த துணியை வந்து ரவுண்டாக தைக்கிறேன் நான். அதாவது சும்மா சாதாரண தையல் தான் போட்டு சுருக்கணும்.
கொஞ்சம் லூஸ் தையல் போட்டுட்டு சுருக்கிடுங்க. சுருக்கிட்டிங்கன்னா சின்ன பால் மாதிரி கிடைக்கும். அதை வந்து மேலே வச்சு தைச்சிடுங்க. இப்போ இது மேட்சிங் கலர் அதே துணியிலேயே கொஞ்சம் நான் கட் பண்ணி தைச்சிருக்கேன். பின்னாடியும் என்ன கலர் லைட்டில் சாரி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் அதே மேட்சிங் பார்த்து பேக்லேயும் தைச்சிடணும் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேட்டு. பின்னாடியும் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக பாருங்கள். பின்னால் அழகாக தெரியுது பாருங்கள். பின்னாடி சைடு மட்டும் தான் பின்னால் தெரியும். 2 சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தெரியும். நீங்கள் அந்த லைட் கலர் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட் தெரியும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.